சபா பர்வம். மாயன் தனது உயிரை அர்ஜுனனின் கருணையால் நிரப்பினான். அதனால் அவன் தன் மீட்பரிடம் கணிசமான தொகையை செலுத்த அனுமதிக்குமாறு கெஞ்சினான். நான் செய்யும் சேவைக்கு ஈடாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது என் கொள்கை என்று அர்ஜுனன் பதிலளித்தான். ஆனால் அந்த மனிதனின் அக்கறையைக் கண்டு கிருஷ்ணருக்கு பொருத்தமான வடிவத்தில் அஞ்சலி செலுத்தும்படி அவன் கட்டளையிட்டான். யுதிஷ்டிரனை அணுகி அவன் விரும்பும் எந்த விதத்திலும் அவன் விருப்பத்தை நிறைவேற்றும்படி கிருஷ்ணன் அவனுக்கு அறிவுறுத்தினான். தான் ஒரு கட்டிடக் கலைஞர் என்றும் தனது திறமைகளின் அடையாளமாக இந்திர பிரஸ்தத்தில் விட்டுச் செல்ல விரும்புவதாகவும் மாயன் மன்னரிடம் கெஞ்சினான். ராஜா கட்டிடக் கலைஞருக்கு அவரது ரசனை மற்றும் திறமைக்கு ஏற்ப ஒரு சபை மண்டபம் கட்ட அனுமதி அளித்தார். வேலை ஒரு நல்ல நாளில் தொடங்கியது. கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்தில் நீண்ட காலம் தங்கியிருந்தார். பின்னர் தனது உறவினர்களிடம் விடைபெற்று துவாரகைக்கு திரும்பினார். ஆனால் பாண்டவர்கள் அவரை பிரிய விரும்பவில்லை. மனதளவில் அவர் எப்போதும் அவர்களுடன் இருப்பதாக கூறி அவர்களை ஆறுதல்படுத்தினார். தேவைப்படும் போதெல்லாம் அவரது உடல் இருப்பும் கிடைக்கும். இந்த புரிதலுடன் கிருஷ்ணர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். மாயா கைலாசத்தின் வடக்கே உள்ள பிந்துசாரஸிடம் சென்று அரண்மனை கட்டத் தேவையான விலைமதிப்பற்ற இரத்தினங்களையும் அரிய பொருட்களையும் கொண்டு வந்தான். பீமனுக்கு ஒரு வலிமையான கதாயுதத்தையும் அர்ஜுனனுக்கு தேவதத்தம் என்ற சங்கையும் கொண்டு வந்தான். 14 மாதங்களில் அற்புதமான கூட்ட மண்டபம் கட்டப்பட்டது. அது அதிசயங்களின் அதிசயம். இந்த தனித்துவமான சபாவை காண வெகு தொலைவில் இருந்தும் அருகிலிருந்தும் மன்னர்களும் ரிஷிகளும் வந்தனர். ஆனால் கௌரவ உறவினர்கள் பொறாமை காரணமாக அந்த இடத்திற்கு செல்ல விரும்பவில்லை. இந்திரபிரஸ்தத்திற்கு வந்த சிறப்புமிக்க பார்வையாளர்களில் நாரத முனிவர் முதன்மையானவர். இங்குள்ள சபை தான் பார்த்த சபை மண்டபங்களிலேயே சிறந்தது என்று அவர் கருத்து தெரிவித்தார். மேலும் யுதிஷ்டிரன் ராஜா ராஜசூய யாகம் செய்வது பொருத்தமானது என்றும் அவர் பரிந்துரைத்தார். அவருடைய பேரரசு அந்த வழியில் நிலைநாட்டப்படும். நாரதரின் கருத்துக்களை ஆதரித்த பலர் இருந்தனர். ஆனால் அமைதியை விரும்பும் மன்னர் அதில் அக்கறை காட்டவில்லை. இந்த விஷயத்தில் கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்க நினைத்தார். எனவே அவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. கிருஷ்ணர் உடனடியாக அழைப்புக்கு பதிலளித்தார். ராஜசூய யாகம் பற்றிய கேள்வி கிருஷ்ணரின் முன் வைக்கப்பட்டது. போட்டி மன்னர் இல்லாத ஒருவருக்கு மட்டுமே ராஜசூயம் சாத்தியம் என்று அவர் ஆலோசனை கூறினார். மகதத்தின் வலிமைமிக்க மன்னர் ஜராசந்தன் யுதிஷ்டிரனின் ஆட்சியை எதிர்க்க அங்கு இருந்தார். விருஷ்ணிகள் பலமுறை அவனால் கேலி செய்யப்பட்டனர். அவருக்கு பயந்து அவர்கள் மதுராவை விட்டு வெளியேறி துவாரகைக்கு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் 86 மன்னர்களை சிறைபிடித்து வைத்திருந்தார். மேலும் 14 பேரை கைப்பற்ற இலக்கு வைத்தார். பின்னர் தனது தற்பெருமையின் அடையாளமாக 100 மன்னர்களை பலிகொடுத்தார். அத்தகைய மனிதனை வெல்வதுதான் ராஜசூயத்தை முறியடித்த பிரச்சனை. ஏகாதிபத்தியத்தின் மீதான தனது அலட்சியத்தை யுதிஷ்டிரன் வெளிப்படையாக வெளிப்படுத்தினான். அமைதியாக வாழுங்கள், மற்றவர்களையும் அமைதியாக வாழ விடுங்கள் என்பதே அவனது குறிக்கோளாக இருந்தது. பீமன், இந்த சோம்பேறித்தனத்தை நான் வெறுக்கிறேன். துன்மார்க்கர்கள் வெல்லப்பட வேண்டும். ஜராசந்தனை வெல்வது எனது பலம், கிருஷ்ணரின் ஞானம் மற்றும் அர்ஜுனனின் சாமர்த்தியம் ஆகியவற்றின் கலவையால் சாத்தியமாகும் என்றான். அர்ஜுனன் மேலும் கூறினார், சரியாக பயன்படுத்தப்படாவிட்டால் வீரம் வீணாகிவிடும். தாவர வாழ்க்கை நோய்வாய்ப்பட்ட ஒரு வீர மனிதனாக மாறுகிறது. ஜராசந்தனின் ஆணவத்தை தடுத்து நிறுத்துவது நமது கடமை. கிருஷ்ணர் முடித்தார். ஜராசந்தன் கொல்லப்பட வேண்டியவன். அவனது மரணம் சிறைபிடிக்கப்பட்ட 86 அப்பாவி இளவரசர்களுக்கு விடுதலையை குறிக்கிறது. கிருஷ்ணர், பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் போர்வீரர்களைப் போல அல்லாமல் வழிப்போக்கர்களைப் போல உடையணிந்திருந்தனர். எதிரிகளின் வழக்கத்திற்கு பிறகு நள்ளிரவில் அவர்கள் சுவர் ஏறி ஜராசந்தனை ஒரு சண்டைக்கு அழைத்தனர். அவர் பீமனுடன் சண்டையிட தேர்ந்தெடுத்தார். மோதல் தொடர்ந்தது. நீண்ட போருக்கு பிறகு பீமன் எதிரியை 2ஆக கிழித்து தரையில் வீசினான். விந்தையாக 2 பகுதிகளும் மீண்டும் ஒன்றாக இணைந்தன. ஜராசந்தன் உயிர் பெற்று மீண்டும் சண்டையை தொடங்கினான். அது நடந்து கொண்டிருக்கும்போது கிருஷ்ணர் ஒரு வைக்கோலை எடுத்து அதை 2ஆக கிழித்து தரையில் வைத்தார். இதனால் எதிர் முனைகள் சந்திக்கும். பீமன் குறிப்பை புரிந்துகொண்டு ஜராசந்தனை 2ஆக கிழித்து தலைகீழ் வரிசையில் தரையில் வைத்தான். துண்டிக்கப்பட்ட கால் பிளவுபட்ட தலையை தொடும். அதுதான் ஜராசந்தனின் முடிவு.
சிறையில் அடைக்கப்பட்ட இளவரசர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விடுவிக்கப்பட்டனர். ஜராசந்தனின் மகன் மகதத்தின் அரசனாக்கப்பட்டான். 3 வெற்றியாளர்களும் இந்திரபிரஸ்தத்திற்கு திரும்பினர். ஜராசந்தனின் தேர் மூலம் யுதிஷ்டிரன் தனது மக்களின் செயல்திறனில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் கிருஷ்ணர் மகதத்தில் செய்யப்பட்ட வீரச் செயலை தனது மக்களுக்கு அறிவிக்க துவாரகைக்கு புறப்பட்டார். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 4 சகோதரர்களும் 4 திசைகளுக்குச் சென்று ராஜ்யங்களின் கூட்டணியை வென்று செல்வத்தை பெற்றனர். அவர்கள் 4வரும் தங்கள் பணியில் மிகவும் வெற்றிகரமாக திரும்பினர். அனைத்து நாடுகளின் மன்னர்களும் ராஜசூயத்தில் கலந்து கொள்ள வந்தனர். ஹஸ்தினாபுரத்தின் பெரியவர்களும் உறவினர்களும் அழைக்கப்பட்டனர். இந்திரபிரஸ்தம் சொர்க்கமாக தெரிந்தது. ராஜசூய யாகம் அற்புதமாக நடந்தது. ஆடம்பரமும் மகிமையும் நிறைந்திருந்தது. அதன் பின்னால் மறைந்திருந்த உறவினர்களின் வெறுப்பு மற்றும் பொறாமை உணர்வும் இருந்தது. விருந்தினர்களை கௌரவிப்பதுதான் கடைசியாக நடந்த விழா. அவர்களில் யார் தலைமை விருந்தினராக இருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி எழுப்பப்பட்டது. தாத்தா பீஷ்மரும் பேரன் யுதிஷ்டிரரும் இணைந்து கிருஷ்ணரை முதன்மையானவராக கருதினர். எனவே சகாதேவன் தனது பாதங்களை கழுவி மலர்களை அர்ப்பணித்தார். அவர் தெய்வீகத்தின் உருவகமாக இருந்ததால் அந்த மரியாதை அவருக்கு மிகவும் பொருத்தமானது. கூர்மையான நாக்கை பேசுபவன் சிசுபாலன் எழுந்து ஏளனமாக சத்தமாகச் சிரித்து விருந்தினரை கொச்சையான வார்த்தைகளால் கேலி செய்தான். ஒரு நதியின் மகனால் அறிவுறுத்தப்பட்ட இந்த பாஸ்டர் ஒரு மாட்டு மந்தையை கௌரவித்திருக்கிறான். பிரமாண்டம், பிரமாண்டம்! யுதிஷ்டிரன் திகைத்து போனான். பீமன் கோபமடைந்தான். சகாதேவனின் கண்கள் சிவந்தன. ஆனால் பீஷ்மர் அவர்களை சமாதானப்படுத்தி கிருஷ்ணர் சரியானதைச் செய்வார் என்று கூறினார். சரியான நேரம். சிசுபாலன் கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் அவமதித்துக் கொண்டே இருந்தான். பின்னர் அவன் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தான். அவனுடன் உடன்பட்ட சில மன்னர்களும் வெளிநடப்பு செய்தனர். வெளியே நின்று கொண்டு சிசுபாலன் கிருஷ்ணரை சுதந்திரமான சண்டைக்கு சவால் விட்டான். கிருஷ்ணர் எழுந்து நின்று கூடியிருந்த மன்னர்களை நோக்கி, இந்த ராஜசூயம் சுமூகமாக நடக்க நான் என்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்தேன். ஆனால் இந்த சிசுபாலன் அதை கெடுக்க துணிந்திருக்கிறான். அவனுடைய 100 அவமானங்களை நான் பொறுத்துக்கொள்வேன் என்று அவனுடைய தாய்க்கு உறுதியளித்தேன். அந்த எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அவன் என்னை சண்டைக்கு சவால் விடுகிறான். சண்டை தொடங்கியது. மன்னர்கள் திகைத்து போனார்கள். யுதிஷ்டிரன் மனது சோகமாக இருந்தது. பீஷ்மர் சிரித்தார். கிருஷ்ணர் தனது சக்கரத்தை சிசுபாலனுக்கு எதிராக கோபத்துடன் அல்ல, மாறாக ஒரு கருணையுடன் செலுத்தினார். சூரியனைப் போல பிரகாசித்த அந்த சக்கரம் காற்றில் சுழன்று சிசுபாலனின் தலையை உடற்பகுதியிலிருந்து துண்டித்து அதை ஏந்தியவரிடம் திரும்பியது. விழுந்த பாதிக்கப்பட்டவரிடமிருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டு கிருஷ்ணரின் பாதங்களில் நுழைந்தது. வைகுண்டத்தில் வாயில் காவலரான ஜெயா இறைவனின் எதிரியான சிசுபாலனாக தனது 3வது பிறவியில் விடுதலையை அடைந்தார். ராஜசூயம் நன்றாக முடிந்தது என்று சொல்ல முடியாது. பல மன்னர்கள் அதிருப்தி அடைந்தனர். தீய சகுனங்கள் தெளிவாக தெரிந்தன. உலகிற்கு வரவிருந்த கெட்ட நாட்களை ரிஷிகள் கணித்தார்கள். இந்த கலவையின் நடுவில் யுதிஷ்டிரன் பேரரசராக அறிவிக்கப்பட்டார். ஏகாதிபத்தியத்திற்கு கிடைத்த வெகுமதி வீண். அதற்கு கொடுக்கப்பட்ட விலை மிக அதிகம். அது முடிவற்ற பிரச்சினைகளை உருவாக்குகிறது. அதற்கான தீர்வுகள் எப்போதும் கைக்கு எட்டாதவை.